வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ்ஷு தான் பண்ண போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பசங்களாம் பொம்பளை பிள்ளைங்க பெரிய பிள்ளையானாக்கா நம்ம கருப்பு உளுந்து வச்சு ஒரு உருண்டை பண்ணி தருவாங்க. அது ரொம்ப ரொம்ப இடுப்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு மட்டும் அப்படின்னு கூட கிடையாது. நம்மள மாதிரி வயசானவங்க வயசு உள்ளவங்க, குழந்தை பெற்றிருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். இதை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு 10லேருந்து 15 நாள் இந்த உருண்டை நல்லாயிருக்கும். முந்தி நம்ம வெறும் கருப்புளுந்து, வெல்லம், நெய் மட்டும் வச்சு செய்வோம். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முந்திரி, பாதாம், பிஸ்தா இது எல்லாத்தையும் போட்டு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இடுப்பு வலிக்குது அப்படின்ற எல்லாத்துக்குமே இது ஒரு மருந்து மாதிரி தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ், ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு 50 கிராம் பாதாம் வச்சுருக்கேன். இதை வறுத்து எடுத்துக்கலாம். வெறும் கடாயிலேயே வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுப்பட்டவுடனே ஒரு தட்டில் எடுத்துருங்க. பிஸ்தா 50 கிராம் வச்சுருக்கேன். அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, பிஸ்தா நல்லா வறுப்பட்டுருச்சு. இதையும் நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 50 கிராம் முந்திரி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். கருப்புளுந்து ஒரு 400 கிராம் வச்சுருக்கேன். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த கருப்பு உளுந்து உருண்டை பார்த்திங்கன்னா நமக்கு அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஒன்று. இப்போ உள்ள பிள்ளைங்க எல்லாமே ஒரு குழந்தை பெற்றுக்க கூட தெம்பில்லாத அளவுக்கு இருக்கிறாங்க. இது மாதத்தில் ஒரு தடவை நம்ம இந்த உளுந்து நம்ம பண்ணி கொடுத்தோம். உளுந்த களி பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் உளுந்த லட்டு மாதிரி இப்போ நான் பிடிக்கிற மாதிரி பிடிச்சி கொடுக்கலாம். இதெல்லாம் சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரியே செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி, பாதாம், பிஸ்தா இது எல்லாமே மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்க உளுந்தும் இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப கொருன்னும் இல்லாமல், நைஸாகவும் இல்லாமல், நடு பக்குவத்துக்கு அரைச்சி எடுக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு கொஞ்சம் கொருன்னு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ கருப்புளுந்து நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 200 கிராம் வெல்லம் நுணுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா நம்ம இப்படி கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கரையட்டும். அந்த காலத்துலலாம் நமக்கு 3 பொருள் தான், வெல்லம், அதுக்கப்புறம் நெய், கருப்பு உளுந்து, இது மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பசங்க அது மட்டும் செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நான் பாதாம், முந்திரி, பிஸ்தா இதெல்லாம் சேர்த்துருக்கேன். வெல்லம் நல்லா கரைஞ்சவுடனே இதை எடுத்து வடிகட்டிக்கலாம். இப்போ நம்ம இந்த வெல்லத்தை இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம கல் மண் இருக்கும், அதனால் வடிகட்டுறது எப்போவுமே நல்லது. இப்போ நம்ம இந்த உளுந்து பொடி அரைச்சி வச்சுருக்கோம். அதை இதில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக நமக்கு ஏலக்காய் பொடி இருக்குது, அதையும் இதில் சேர்த்துடலாம். நல்லா இந்த மாதிரி கொருன்னு அரைச்சிக்கிட்டிங்கன்னா வாயில் கடிக்கும் போது நல்லாயிருக்கும். சாப்பிடவும் பசங்க மிட்டாய் மாதிரியே நல்லா கடித்து சாப்பிட்ருவாங்க. நெய் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். லைட்டாக கையில் நெய் தடவிக்குங்க. தடவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து உருட்ட ஆரம்பிச்சிருங்க. பாருங்க, இந்த மாதிரி அழகாக உருட்டி ஒரு தட்டில் வச்சுக்கலாம். பாருங்க, அருமையான உளுந்து உருண்டை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான கருப்புளுந்து உருண்டை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லேடிஸ்க்கு எப்பவுமே பார்த்திங்கன்னா நம்ம பெரிய பிள்ளை ஆகும்போது கொடுக்குற சத்தான சாப்பாடும், அதே மாதிரி குழந்தை பிறந்தப்புறம் கொடுக்குற சாப்பாடும் தான் அவங்க உடம்பு எப்பவுமே ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி நீங்களும் பிள்ளைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க, இடுப்பு வலுவாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.